கரெக்டாக ஊட்டியில் இருக்குது. இது உள்ளதான் என்ட்ரி. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் அவங்க எம்ஜிபி. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஊட்டியில் சாக்லேட் ஃபேக்ட்ரி அண்ட் டீ ஃபேக்ட்ரி பார்க்கலான்னு தான் வந்திருக்கோம். சரியான மழை பெய்யுது, அதனால் மழையில் கொடையெல்லாம் பிடிச்சிட்டு அப்படியே வந்துட்டோம். பாதி நனைஞ்சிட்டோம், செம்மையாக சிவரிங் ஆகுது. வீடியோ ஷேக் ஆச்சுன்னா பாதி சாரி. வியூ நல்லா இருக்குது, வியூ பார்த்துட்டு போகலாமா? ஸோ கைஸ், இங்கே பாருங்கள், இங்கேருந்து அப்படியே இந்த பக்கம் அந்த இது தெரியுதா, அந்த ரோப்பில் கட்டி அனுப்புவாங்கள்ல, அதெல்லாம் இங்கே இருக்குது. ஆனால் இப்போ மலையில் வந்தால் இப்போ ஆப்ரேட் பண்ண மாட்டாங்க, பண்ணியிருந்தால் நம்ம போயிருக்கலாம். இதுதான் செம்மையாக இருக்கா. இது ஊட்டி தானே? பாருங்கள், ஊட்டி வியூ எப்படி இருக்குது. அப்படியே இந்த பக்கம் திரும்பினா டீ ஃபேக்ட்ரி, அந்த சைடு சின்னதாக போர்டு வச்சுருக்காங்க சாக்லேட் ஃபேக்ட்ரி. இங்கே நிறையா கூட்டம் வந்திருக்காங்க, டூரிஸ்ட்டு. மழைனாலும் நாங்கள் வருவோன்னு வந்திருக்காங்க எங்களை மாதிரி. ஸோ கைஸ், வியூ பார்த்துட்டு இப்போ மேலே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அங்கே போயிட்டு என்ட்ரி எங்கே போகணும், அங்கே தான் என்ட்ரியா? ஓகே, என்ட்ரி பக்கமாக போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நான் அப்படியே டூவல் கேமரா ஆன் பண்ணுறேன். குளிரில் கையெல்லாம் நடுங்குதுங்க. இது எங்கள் மேலே இப்படி இந்த பக்கம் போகிறது, அது ஓ இப்படி போய் தான் வரணுமா? ஓகே. குளிர்லையா அவங்களுக்கு? உள்ளூர்காரருக்கு குளிரில், வெளியூர்கார எனக்கு குளிர்த்து நடுங்குது. இது மெயினே வந்து ஃபுல்லாக இங்கே வந்து டீ ஃபேக்ட்ரி, சாக்லேட் ஃபேக்ட்ரி, டூரிஸ்ட் வந்து போகிறதுக்கு தானா? ப்ளஸ் வந்து இங்கே மேக்கிங்கும் நடக்குதுல்ல, அது சேல்ஸும் இருக்கா? ஓகே, அப்படி பக்கத்தில் போயிட்டு பார்ப்போம். ஓகே, இந்த மாதிரி கூடாரத்துக்கிட்ட வந்தனால கூட தேவையில்ல. இது என்னது? பழைய காலத்து டீ மோட்டர் மாதிரியா? இங்கே வந்து வியூ சூப்பராக இருக்குங்க. ஓகே, இப்போ எங்கேருந்து எப்படி போகணும்? என்ட்ரி தான். ஓகே, என்ட்ரி வழியா உள்ளே போகலாம். டிக்கெட்டுக்கு ஃபஸ்ட்டு டோக்கன் வாங்கிட்டு அப்புறம் இங்கே வாங்கணும் போல். என்ட்ரி 10 rupees, 5 years above full ticket. ஒருத்தருக்கு 10 ரூபா, ரெண்டுத்துக்கும் சேர்த்து தானா? ஓகே, உள்ளே போகலாமா? உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்தோன்னே பார்த்தீங்கன்னா ஸ்மெல்லே வந்து செம்ம சூப்பராக இருக்குது. ஸ்மெல்லே செம்மையாக இருக்குது. ஃபஸ்ட்டு எப்படி போகணும்? டீ மியூசியம். ஃபஸ்ட்டு வந்து டீ மியூசியம் பார்த்துட்டு அப்புறம் இது பார்க்கலாம். டீ மியூசியமில் வந்து நிறையா டீட்டெயிலாக வந்து நிறைய விஷயங்கள் போட்டிருக்காங்க. நீங்கள் வந்தீங்கன்னா பொறுமையாக படித்து பாருங்கள், ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம நிறைய விஷயம் பார்க்கலாம். டீ எப்படி மேக் பண்ணுறாங்க, டீ தூள் அப்படின்றத வந்து இங்கே போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், டீ இலை. இத்தனை நாள் வந்து நம்ம காட்டில் தான் வந்து டீ இலையாக பார்த்துட்டு இருந்தோம். இப்போ ஃபேக்ட்ரியில் வந்து இந்த மாதிரி போகிறத பார்த்துட்ருக்கோம். ஸோ தெரியுதுங்களா இங்கே போகுது. இது ஆக்சுவலாக என்ன ப்ராசஸ் நடக்குது கொஞ்சம் சொல்லுங்கள். டீ இலையெல்லாம் கொண்டு இதில் கொட்டிடுவாங்க. ஓகே, இதில் கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி கொண்டு போய் அதில் கொட்டி கீழே வந்து மிஷினுக்கு போவோம் எல்லாம். ஓ, இங்கே வழியா கீழே போகுதா மிஷினுக்கு? போக போக பார்க்கலாம். ஓகே ஓகே. நீங்கள் ஆல்ரெடி வந்திருக்கீங்களா? ஃபேக்ட்ரி தெரியும். இங்கே பாருங்க, டீலாம் கொஞ்சம் கொஞ்சமாக எங்கே அள்ளுது, அள்ளுறது ப்ராசஸ் எங்கே நடக்குது? நம்மளுக்கு வியூக்காக அப்படி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அப்படி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம இங்கே பார்த்துட்டு இப்போ வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் போகுது. ஸோ பாருங்கள், இந்த வழியாக கீழே போயிட்டுருக்கா.
ஸோ கீழே என்ன நடக்குதுன்றது தான் போய் இப்போ நம்ம கீழே போய் பார்க்க போகிறோம். இங்கே கொஞ்சம் வந்து ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் கிளைமேட்டும் நல்லா இருக்குது, சில் கூலிங்காக. ஸோ அந்த வழியாக பைப்பில் அங்கேருந்து கொட்டி இப்படி வந்து இங்கே பாருங்கள், இங்கே மேக் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு மாதிரி. அங்கெல்லாம் டீ முழுசாக இருந்துச்சு, இங்கே அரைஞ்சிருச்சுல. அந்த இலை அப்படியே அரைஞ்சு அப்படியே போயிட்டுருக்கு. நம்ம பார்த்துட்ருக்கோம், தெரியுதுங்களா? ஸோ இந்த பக்கம் அப்படியே போகுது. ஸோ கொஞ்சம் ஹைட்டாக இருந்தீங்கன்னா பார்த்து வாங்க. அந்த க்ரீனாக போகிறதுலாம் அந்த இலை அப்படியே அரைச்சி ஒரு பவுட்ரு மாதிரி போயிட்டுருக்கு. இது பார்த்திங்கன்னா இது பெரிய இதுக்குள்ளே வந்து உள்ளே போயிட்டுருக்கு ஃபுல்லாக. சவுண்டாக இருக்குது, கேட்குதான்னு தெரில, பட் நான் சொல்கிறேன். கூட்டமாக இருக்கனால கொஞ்சம் முன்னெல்லாம் நிறைய பேர் நின்று பார்த்துட்டு போகிறாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அந்த மிஷின்குள்ளே போயிட்டு வெளியே வருதுன்னு நினைக்கிறேன். முன்னாடி போனால் தான் தெரியும். இல்லை சம்திங் டீட்டெயில்ஸ் போட்டிருக்காங்க. வீடியோ வேணால் ஸ்டாப் பண்ணி படித்து பாருங்கள். நானே பொறுமையாக தான் படிக்கணும், ஏன்னா பின்னாடி கூட்டமாக இருக்குது. இப்போ அது உள்ளே அரைச்சி தான் வெளியே வந்துருக்குல்ல. அரைச்சி வெளியே வந்து இங்கே பாருங்கள், பாருங்கள் செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு, தெரிஞ்சுங்களா? இவர் யார் வேலை செய்கிறாரா? ஓகே, நம்ம இதெல்லாம் என்ன மூட்டையாக வச்சுருக்காங்க, ஒப்பி வச்சுருக்காங்க. இதை தான் அப்படியே ஒப்பி வச்சுருக்காங்க. அவ்வளோதான். இது ஆயிடுச்சா இல்லை இன்னும்? அவ்வளோதான், டீ ரெடி ஆயிடுச்சா? இதுதான் அப்படியே பாக்ஸ் போட்டு கொடுத்துருவாங்க. இவ்வளோ சிம்பிள் ப்ராசஸ் தானே இது. இங்கே சலிக்கிறது அந்த சின்னது பொடிசு. ஓ, அரைச்சி அந்த டீயில் வந்தோன்னா குவான்டிட்டி பிரிக்கிறதா? ஸோ இங்கே தான் வந்து குவாலிட்டி குவான்டிட்டிலாம் பிரிக்கிறாங்க. ஆக்சுவலாக டீ இலையிலே வந்து நிறையா குவாலிட்டிஸ் இருக்குது. எனக்கு கொஞ்சம் தான் தெரியும். நான் ஒரு டைம் வந்து அந்த டீ இலை குவான்டிட்டி பற்றி சொல்லுங்கள். குவாலிட்டி தெரியாது. ஆக்சுவலாக வந்து அந்த கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3 இந்த மாதிரி சம்திங் சொல்லுவாங்க. இலை பறிக்கும் போதே வந்து அந்த கிரேடு வந்து சொல்லுவாங்கள்ல. ஸோ அதே மாதிரி வந்து அவங்களுக்கு தெரியுதா? இந்த மூணு குவாலிட்டியில் போகுது பாருங்கள். இந்த சைடு ஒன்று பாருங்கள், இந்த சைடு ஒன்று, இந்த சைடு ஒன்று, அண்ட் இந்த சைடு ஒன்று. அதை பார்க்குற சைஸே உங்களுக்கு தெரியுதுங்களா எப்படி அந்த டிஃப்ரென்சியேஷனு? ஸோ இதுதான் வந்து, அதாவது இங்கே கிரேடு பிரிக்கிறாங்க. ஸோ இந்த கிரேடிங் ப்ராசஸ் தான் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ராசா ஃபோன் பண்ணார் பாருங்க. இது பேக்கிங் நடக்குது இங்கே. அங்கே பாருங்க, அந்த கிரேட் வைஸாக வந்து பேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3 கிரேடாக வந்து பேக்கிங் நடந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு கிரேடுக்கு ஏற்ற மாதிரி பேக்கிங் போயிட்டுருக்கு. இதுதான் அவங்க பிராண்டு போல். பக்கத்தில் போயிட்டு என்ன பிராண்டு எதுன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த சலிக்கிறது வந்து சூப்பராக இருக்குங்க. சலிச்சு அந்த பாக்ஸ் ஒரு போடுது பாருங்க. ஸோ நம்ம மேலே ஒன்று பார்த்தோம், அது கீழே ஒன்று பார்த்தோம், இன்னும் கீழே நம்ம போயிட்டுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா டீ கொடுக்குறாங்க. டீ ஃப்ரீ தான். நம்ம குடிச்சு எப்படி இருக்குன்றதை அவங்க டீ எப்படி இருக்குன்றதை பார்த்து சொல்லலாம். வெயிட் சேர்ஸ் பண்ணுங்க. ஸோ
ஸோ இங்கே வந்து இவங்களோட டீ எல்லாம் ரெடி பண்ணதில் வந்து டீ போட்டு கொடுக்குறாங்க, ஃப்ரீயாக தான் கொடுக்குறாங்க. குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத சொல்லலாம். நல்லா இருக்கு. இலையை நல்லா ஃப்ரெஷ்ஷாக டீ தூளாக மேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்கு. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வெளியே வந்துருச்சு. ஸோ இவ்வளோ தான் வந்து டீ ஃபேக்ட்ரியில் வந்து இவ்வளோ தான் ப்ராசஸ் நடக்குது. ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் தான் இருக்குது. நல்லா இருக்குது, பார்க்கும் போது சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லைனாக கடைங்களாக இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து இங்கே வாங்கிக்கலாம். லெமன் டீ, ஜிஞ்சர் டீ, மசாலா டீ. ஸோ இங்கே வந்து எல்லா வெரைட்டி ஆஃப் டீ தூள் வந்து இங்கே கிடைக்கிது பேக்கெட்டில். நீங்கள் இங்கே வேணும்னா நீங்கள் இந்த ஃபேக்ட்ரியிலே வாங்கிக்கலாம். நாங்கள் இப்போ குடித்தோம், டேஸ்ட்டுமே சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு வேணுன்னா வாங்கிக்கோங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் இங்கே நிறைய விஷயங்கள் விற்கிறாங்க. ஆலிவ்ஸ், இதெல்லாம் என்னது? இது இங்கே மேக் பண்ணுறதா இதெல்லாம்? ஆமாம், கையில் அவங்க இது பண்ணுறது. நாங்கள் போனால் இருக்குது. ஓ, டீ ஃபேக்ட்ரி முடிச்சிட்டோம். இப்போ வந்து சாக்லேட் ஃபேக்ட்ரிக்கு போகிறோம். சாக்லேட் ஃபேக்ட்ரி. ஓகே, இந்த சைடு நம்ம வெளியே இருந்து பார்க்கும்போது இங்கே தான் நல்லா நிறைய பேர் போயிட்டு வந்துருந்தாங்க. மழை நின்றுச்சுல? மழை நின்றுச்சு. கிளைமேட்டும் சூப்பராகிருச்சு. இங்கே பாருங்கள், செம்மையாக இருக்குங்க கிளைமேட்டு. போவோம். இது ரிட்டன் இந்த பக்கம் வர மாட்டோம்ல? இதில் இந்த பக்கம் வியூ பார்த்துட்டு போகலாம். ஸோ இங்கேருந்து வியூ பார்க்க சூப்பராக இருக்குங்க. நிறைய பேர் பஸ்லலாம் நல்லா ட்ராவல் பண்ணி வராங்க, நிறையா லாங்லேருந்துலாம். மழை நின்னனால கொஞ்சம் பரவாயில்ல. குளிருக்கு டீ குடிச்சோன்னு நல்லா இருந்துச்சு. என்னது இது? ஏதோ அரைக்கிறாங்க, பட் என்னன்னு தெரில. நம்ம அந்த சைடு போகாதனால நமக்கு தெரில. ஓகே, நம்ம வந்து அப்படியே உள்ளே போயிட்டு பார்க்கலாம். எஸ், சாக்லேட் மேக் பண்ணுறாங்க. இது ஷேப்பு படுறதுக்கா? இல்லை, இந்த ஊட்டி சாக்லேட்லாம் வந்து அப்படியே ஹோம்மேட் மாதிரி கட் பண்ணி எடுப்பாங்க, அது வேறையா? இப்போ எல்லாம் இப்படி மாற்றி நாங்கள் எடுக்கலாம் பாருங்க, தெரியும் ஆக்சுவலாக வச்சு. ஸோ கைஸ், இப்படி தான் சாக்லேட் வந்து மேக் பண்ணுறாங்க. வாவ், நைஸ். போகலாமா? அந்த அச்சில் வச்சு அப்படியே வந்து ஃப்ரீஸ் பண்ணுற மாதிரி மேக் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இங்கே பாருங்கள், இங்கே தெரியுது. ஸோ மேக்கிங் எப்படி இருக்குன்றதை எப்படி பார்க்கலாம். பாருங்கள் எப்படி இது பண்ணுறாங்க பாருங்கள். அதை அப்படியே ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே கரெக்ட். அது வந்து சின்ன சின்ன இதாக வருது. இது ஃப்ரீசிங் மாதிரி பண்ணுவாங்களா? மேக்கிங் நடந்துட்டு இருக்கு. இது ஸ்டாக்ஸா? அங்கே பாருங்கள், ஃபுல்லாக இங்கெல்லாம் மேக் பண்ணிட்டு எல்லாமே இங்கே எடுத்து வச்சுருக்காங்க. ஒயிட் சாக்லேட், டார்க் சாக்லேட், சாக்லேட்.
சாக்லேட்ஸ்லாம் நல்லா வச்சுருக்காங்க. ஐ திங்க் வந்து சாக்லேட் மேக்கிங் வந்து இவ்வளோ தான் ப்ராசஸ் நினைக்கிறேன். இவ்வளோ நான் கண்ணாடி போட்டிருந்தேன். என்னடா ஒரு மாதிரி இருட்டாக தெரியுது, வெளிச்சம் இல்லையான்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் பார்த்தா நான் கண்ணாடி போட்டிருக்கேன், மறந்துட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா சாக்லேட் வேணுன்னா இங்கே வாங்கிக்கலாம். சாக்லேட்டில் நிறைய வெரைட்டி இருக்குங்க. இங்கே பாருங்களேன், கோல்டு கேரமல் 300, 100 grams 300 rupees. இதெல்லாம் வந்து எல்லாமே பியூர் சாக்லேட்னு சொல்லுவாங்க. நிறைய சாக்லேட் வெரைட்டிஸ் இருக்கு. ஸோ கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். இந்த சாக்லேட் ஃபேக்ட்ரி வந்து ஒரு ஃப்ளோர்லேயே முடிச்சிட்டாங்க. ஒரு சைடு வந்து அப்படியே மேக்கிங் ப்ராசஸ், அந்த பக்கம் ஸ்டாக்ஸு, இந்த பக்கம் சேல்ஸு. ஓகே, சாக்லேட் ஃபேக்ட்ரியும் பார்த்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா சாம்பிள் கொடுக்கவே இல்லை, டீ மட்டும்தான் சாம்பிள் கொடுத்தாங்க, சாக்லேட் கொடுக்கவே இல்லைங்க. ஸோ நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன், ரேட் அதிகனால கொடுக்க மாட்டாங்க போல். சின்ன பசங்களெல்லாம் சாக்லேட் ஃபேக்ட்ரி வந்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து வாங்க, ஏன்னா எல்லா பசங்களும் அடம் பிடிக்குங்க, சாக்லேட் வேணும் வேணும்னு. வெரைட்டியாக இருக்குது. இங்கே நான் சொட்டுலாம் விற்கிறாங்க, சொட்டு, அப்புறம் கஃபே, ஹேண்ட்பேக். இங்கே ஒரு சின்ன மால் மாதிரியே வச்சிட்டாங்க. டீ சூப்பராக இருந்துச்சு. சாக்லேட்டு நிறைய வெரைட்டி இருக்குது, உங்களுக்கு எந்த வெரைட்டி வேணுமோ வாங்கிக்கலாம். இந்த பக்கம் என்னது இறங்கி போயிடும் ரோட்டுக்கு, இது போனால் அந்த இவங்க ஓகே. அந்த சைடு ரோட்டில் எதுவும் இல்லைல்ல? அந்த ரோப்பு போகிறது பார்க்கலாமா பக்கத்தில் போய்? சரி, அங்கே ரோப் இதெல்லாம் போய் பார்க்கலாம். சரிண்ணா, தேங்க்ஸ். அவ்வளோதான், கொடுத்த 10 ரூபாய்க்கு வந்து உள்ளே நல்லா பார்த்துட்டோம். இப்போ வந்து நம்ம அங்கேருந்து அந்த ரோப்பிங் போகிறது வந்து பார்க்கலாம், ஏன்னா மழை நின்று ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ப்ரைஸிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வந்து விசாரிச்சுட்டு என்னென்னு பார்க்கலாம். கொஞ்சம் ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது, பார்த்து நடக்கணும். ஸோ கைஸ், அப்புறமா இன்னொன்று நான் நோட் பண்ணேன், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங்லாம் ஃப்ரீ தான். ஸோ பார்க்கிங்லாம் பிரச்சனையே இல்லை, நீங்கள் எந்த வெஹிக்கிள் வேணால் எடுத்துகிட்டு வாங்க, ஜாலியாக ரொம்ப நேரம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். நான் பார்க்கிங் காசு வாங்கலை. ஸோ பார்க்கிங்லாம் நல்லா ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த பக்கம் மேலே போயிட்டு அந்த பக்கம் ரோப் இது பார்க்கலாம். இந்த டீ ஃபேக்ட்ரியும் பார்த்துட்டோம், அப்புறம் சாக்லேட் ஃபேக்ட்ரியும் பார்த்துட்டோம். இந்த இடம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ஊட்டி வந்தீங்கன்னா இந்த இடத்த விசிட் பண்ணி பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. ஆனால் நம்ம அங்கேருந்து தான் வந்தோம், வர வழியே அங்கேயும் வந்து டீ ஃபேக்ட்ரி அண்ட் சாக்லேட் ஃபேக்ட்ரி ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் இங்கேயும் வந்து டீ ஃபேக்ட்ரி அண்ட் சாக்லேட் ஃபேக்ட்ரி இருக்குது. நாங்கள் இங்கே தான் பார்த்தோம், நீங்கள் எங்கே வேணால் பார்க்கலாம். குதிரை வந்து நாங்கள் வரும்போது பார்த்தோம், மலையில் நனைஞ்சிட்டு இருந்துச்சு, பாவம். இங்கே வந்து நிறைய அட்வென்ச்சர் இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணணுன்னா பண்ணலாம். அட்வென்ச்சர் இருக்குங்க, இல்லை நினச்சேன், இருக்குது பாருங்கள். பார்க்கும்போது நமக்கும் போகணுன்னு ஆசையாக இருக்குது, பட் தெரில. அங்கே போய் கேட்போம் ப்ரைஸிங் டீட்டெயில்ஸ் என்னன்னு. வாங்க கேட்டு வரேன்.